ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பனானா ஸ்டெம் வாழைத்தண்டு ரைத்தா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு கொஞ்சமாக வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டேன். 2 பேருக்கு சாப்பிட்றதுக்காக தான். இந்த வாழைத்தண்டை ஒரு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கர்டு அதில் போர் பண்ணிவிட்டு வாழைத்தண்டை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க அதில் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இல்லாமல். இப்போ ஒரு கடாயில் இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு மாத்திரம் க்ளீனாக கட் பண்ணிக்கோங்க. அதில் ஏன்னா நிறைய அந்த நூலாக வரும், அதெல்லாம் இல்லாமல். அப்புறம் இல்லைன்னா நம்ம வாயில் சாப்பிடும்போது அது தென்படும். இப்போ நான் 100 ml வாட்டர் இதுக்கு போர் பண்ணுறேன். இப்போ இந்த வாழைத்தண்டை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பதத்துக்கு இது வேகணும். இப்போ ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு சீசனிங் பண்ணலாம். ஒரு லேடில் சும்மா ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஜீரா, 2 சின்ன பச்சை மிளகா, நடுவில் அதை கட் பண்ணியிருக்கேன் நான், ஸ்லிட்டட் க்ரீன் சில்லிஸ், இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை, கறி லீவ்ஸ், அசஃபட்டோடியா, பெருங்காயம், இதை நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம். இது இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வேணுங்கிற அளவுக்கு கர்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் 2 பேருக்கு தான் குக் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இப்போ ஜஸ்ட்டு 2 கை அளவு தான் வாழைத்தண்டு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைத்தண்டு ரைத்தா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் செஞ்சுட்டு அப்போ புளிச்சு போகாமல் இருக்கும் கர்டு சேர்க்குறனால. இல்லைனா அந்த டைமில் கர்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.